அண்மைச் செய்தி. தமிழக அமைச்சரவையில் IUML இடம்பெற கட்சியின் தேசிய அரசியல் ஆலோசனைக் குழு ஒப்புதல் அளித்துள்ளதாக கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் அறிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உயர்மட்ட குழு ஆலோசனைக்கு பிறகு நாளை காலை 11 மணிக்கு இது தொடர்பாக அறிவிப்பு வெளியிடப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த அமைச்சரவையில் இடம்பெறணும் என்பதை ஏற்றுக்கொண்டு நாம் அறிவிக்க இருக்கிறோம். அதான் நாளைக்கு நடக்க இருக்கு. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு. அழைத்த நோக்கம் என்ன நினைக்கிறீங்க? எந்த நோக்கத்தில் அழைத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை ஆட்சி நிரந்தரமான ஆட்சியை கொண்டு போகணும், நல்ல ஆட்சி நடக்கணுங்கிற அபிப்பிராயத்தை அழைச்சிருக்காங்க. அவ்வளோதான். வேறு எந்த நோக்கத்தில் அழைக்க முடியும்? வேறு எந்த அடிப்படையில் அழைக்க முடியும்? நல்லாட்சி நடக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். நல்லாட்சி நடக்கணும் என்பதுக்கு தான் ஆதரவு கொடுத்துருக்குறோம். பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டியுடைய சேர்மன் யாருன்னு சொன்னால் கேரளாவுடைய பிரசிடெண்ட்டு சாதிக் அலி தங்கல் தான் அதோடைய பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டி சேர்மன். பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டி கூடி தான் கேரளாவில் இத்தனை அமைச்சர்கள் யார் யார் அமைச்சர்கள் என்று முடிவு எடுப்பாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த கருத்து எங்களுக்கு சொல்லப்பட்ட உடனே பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டியை நாங்கள் கான்டாக்ட் பண்ணோம். அவங்க காலையில் கூடி அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, இது அமைச்சர்கள் சேர்றதுக்கு தடை கிடையாது, நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு காலையில் எங்களுக்கு அறிவித்தாங்க. இப்போ அதுக்கு தான் நாளைக்கு 11 மணிக்கு முஸ்லீம் லீகுடைய தமிழ்நாடு உயர்மட்ட குழுவை நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். அந்த கூட்டத்தில் தான் இந்த பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டியுடைய முடிவு, நாங்கள் கூட்டணியில் சேரணும், இந்த அமைச்சரவையில் இடம்பெறணும் என்பதை ஏற்றுக்கொண்டு நாம் அறிவிக்க இருக்கிறோம். அதான் நாளைக்கு நடக்க இருக்கு. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு. அழைத்த நோக்கம் என்ன நினைக்கிறீங்க? எந்த நோக்கத்தில் அழைத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை ஆட்சி நிரந்தரமான ஆட்சியை கொண்டு போகணும், நல்ல ஆட்சி நடக்கணுங்கிற அபிப்பிராயத்தை அழைச்சிருக்காங்க. அவ்வளோதான். வேறு எந்த நோக்கத்தில் அழைக்க முடியும்? வேறு எந்த அடிப்படையில் அழைக்க முடியும்? நல்லாட்சி நடக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். நல்லாட்சி நடக்கணும் என்பதுக்கு தான் ஆதரவு கொடுத்துருக்குறோம். அமைச்சரவையில் IUML இடம்பெற அக்கட்சியின் தேசிய அரசியல் ஆலோசனைக் குழு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் இது தொடர்பாக நாளை 11 மணிக்கு அறிவிப்பு வெளியாகும் என தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் இளவரசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் இளவரசன். தமிழகத்தில் தாவேக அமைச்சரவையில் இடம்பெற விசிக மற்றும் IUML கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்த நிலையில் IUML முடிவை எடுத்திருப்பதாக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரம். கண்டிப்பா சிகாமணி, அதாவது தமிழக வெற்றி கழக அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பாக முதல்வர் ஜோசப் விஜய் தமது கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவு அளித்த கூட்டணி கட்சியினருடன் ஆலோசித்து வரும் நிலையில தற்பொழுது விசிகா மற்றும் IUML கட்சிக்கு அமைச்சரவையில் பங்கேற்க ஆதரவு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில திருச்சியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது ஜோசப் விஜய் தலைமையில இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியின் இரு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு அளிப்பதென ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றி ஆதரவு அளித்தோம். முஸ்லீம் லீக் என்பது முஸ்லிம்களின் பிரதிநிதித்துவ சபை மற்றும் இஸ்லாமியர்களின் உணர்வு, விருப்பம், எண்ணம் எந்த திசையில் செல்கிறதோ அதனை மதித்து அதன்படி நடக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருப்பதாகவும் தெரிவித்தார். அதன் அடிப்படையில தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைக்க இஸ்லாமியர்கள் விருப்பம் தெரிவித்ததன் பேரில் தான் பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி அமைக்க ஆளுநர் அறிவித்த பேர்ல அந்த இதுக்கு பாஜக உள்ள தமிழகத்தின் உள்ளே நுழைய விடாமல் தடுப்பதற்காக தாவேகாவுக்கு நம்ம முஸ்லீம்களுக்கு ஆதரவு அளித்ததாகவும் தெரிவித்த நிலையில ஆட்சியிலும் அமைச்சரவையிலும் தற்பொழுது பங்கு பெறுவதற்கு அழைப்பு விடுத்த நிலையில நாளை சென்னையில் நடைபெறும் உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும். இருந்த போதிலும் அமைச்சரவையில் கண்டிப்பாக பங்கேற்போம் எனவும் தற்போது அவர் தெரிவித்துள்ளார். நாளை இந்த அமைச்சரவையில் பங்கேற்பதற்கான அனுமதி குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னுடைய முடிவு அறிவிக்கப்படும் என கூறியுள்ள நிலையில் அதிகபட்சமாக அமைச்சரவையில் IUML கட்சியும் இடம்பெறும் என்பதுதான் தற்போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிகாமணி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளவரசன்.